வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? வெனஸ்டே அன்னைக்கு சேலம் ஆட்டையாம்பட்டி பெரிய மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன் இருந்தது. ஃபஸ்ட் டே ஃபங்க்ஷன். அதனால் வந்துட்டு நாங்கள் கடைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையிலே வந்துட்டு எல்லா துணியும் துவைச்சி போட்டேன். எனக்கு தெரியாது நானும் இன்றைக்கி கடைக்கு போகிறேன் அப்படின்னு. ஒரு வாரமாக துணி துவைக்கல. கண்ணனூர் மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன், அப்புறமா பாப்பம்பாளையம் முனியப்பன் கோயில் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்தனால துணி துவைக்கல. எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் 2-3 நாள் இருந்தேன் தான். ஆனால் அந்த டைமும் துவைக்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, நான் டீ வைக்கும்போது டீயை அப்படியே கையில் ஊற்றிக்கிட்டேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கை வெந்து போயிடுச்சு. அதனால் துவைக்க முடியல. சரியானதுக்கப்புறம் துவைச்சிக்கலான்னு பார்த்தா இவ்வளோ துணி சேர்ந்து போச்சு. கரெக்டாக இன்றைக்கி தான் துவைப்பியான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்குமே போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. தேர் இழுத்ததுக்கப்புறமா நாங்கள் கடையெல்லாம் ரெடி பண்ணி கடையில் நின்றுட்டு இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என் ஹஸ்பண்ட் கூடயே போனேன். அவருமே சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார், நீ வந்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு. அதனால தான் நானும் போயிருந்தேன். ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா டைமுமே நம்ம கடையிலேயே தானே இருப்போம். அதனால் கொஞ்சம் என்னென்ன எடுக்க முடியுமோ எடுக்கலான்னு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் சாமி ஊர்வலம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நல்லா கேப்சர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துலேயே லைட்டாக மழை தூத்தல் போட ஆரம்பிச்சுது. நாங்களும் கொடை வச்சுருக்கனால கொடையெல்லாம் விரித்து பொருளெல்லாம் சேஃப்டியாக நாங்கள் கொடைக்குள்ளேயே வச்சுட்டோம். அது பிரச்சனை கிடையாது. அந்த மழை போக போக அதிகமாகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. போக போக மழை அதிகமாச்சு. மழை தானே என்ன பண்ண போகுது அப்படிங்கிற நினப்பில் நாங்கள் அசால்ட்டாக இருந்துட்டோம். போன வருஷம் கடை போட்டிருக்காங்க. போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மழை வரல. இந்த வருஷம்தான் இவ்வளோ மழை. இந்த மழையால் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. காலும் வைக்க முடியல, பொருளெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பெரிய பிரச்சனையே. பக்கத்து கடையிலேருந்து பொருள் எல்லாமே நம்ம கடைக்கு வர ஆரம்பிச்சுது. மழை பெய்யும், கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றும் அப்படின்னு வேணால் நாங்கள் நினச்சோம். ஆனால் தண்ணி இவ்வளோ தூரம் வரும், நம்மளால் அங்கே நிற்கக்கூட முடியாத அளவுக்கு போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. தண்ணியோட லெவல் அதிகமாகிட்டு போக போக பொருள் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து கடையிலேருந்து குடம் கப்புன்னு எல்லாமே அடிச்சுட்டு வருது. அந்தளவுக்கு மழை. பாதி பேர் கிண்டல் கூட பண்ண ஆரம்பித்தாங்க. மக்கள்லாம் போட்டில் தான் நம்ம கடையில் சாப்பிட்ணும் போல் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் என்னமோ உண்மைதான். பின்னாடி வந்தீங்க அப்படின்னா கிணறு, தண்ணி ரொம்ப இங்கே அதிகமாகி போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த பக்கமாக கிணத்துக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.